இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரண்ட் கேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆட்டோமோட்டிவ் பெயிண்ட்ல வந்து ஒரு டபுள் கலர் வந்து கொடுக்குறோம். அதோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கக்கூடிய கேட்டு தான் இது. வந்து நம்ம ஏற்கனவே வந்து டிங்கர் பேஸ் பார்த்து எல்லாம் தேய்ச்சி முடிச்சு ஃபினிஷ் பண்ணி ப்ரைமர் பேஸ் கோட்டு பிஎஸ் கிரே அடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இதோட சேர்த்து வீடியோ போட்டோன்னா பெரிய லாங் வீடியோ ஆயிரும். அதனால் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ண பிறகு தான் இந்த வீடியோ இது பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து நல்லா க்ளீனிங் பண்ணி நல்லா வாட்டர்லாம் அடித்து நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம ப்ரைமர் அடிக்கிறது தான் பேசிக் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அதை தான் ரொம்ப கிளியராக பண்ணணும். அதுக்கு மேலே உள்ள பெயிண்டிங் அப்ளை பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து பேஸ் கோட்டாட்டு ஒரு கலர் ஃபுல் நிறையா வரக்கூடிய கலர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து என்ன கலர் பார்த்தீங்கன்னா ஹனி ஹோல்டு அப்படிங்கிற பேரில் வரும் அந்த கலர் நேமு. இதுக்கு வந்து நம்ம ஒரு பார்ட் வந்து கலரை மிக்ஸ் பண்ணோம்னா 2 பார்ட் வந்து தின்னர் மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும், இல்லைன்னா திட்டாக இருக்கும். இது வந்து சாதா என்சி தின்னர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு 3 கோட் அப்ளை பண்ணணும். 3 to 4 வரைக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இது கனி ஹோல்டு கலர் வந்து நல்ல செம்மையாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து கேட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கணும். அந்த மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கலாம். குவாலிட்டியாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். நம்ம இந்த பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃப்ளோர்லாம் அந்த டைல்ஸ்லாம் போட்டுருந்தாங்கன்னா அதெல்லாம் கவர் பண்ணிடணும். இல்லைன்னா அது பெரிய அசிங்கமாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும். நிறைய பேர் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணுறாங்க. அதனால் சுற்றி எல்லாம் கவர் பண்ணுறதெல்லாம் கவர் பண்ணிடணும். இது வந்து 3 கோட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா அடுத்து இதில் வந்து இது வந்து ட்ரிபிள் கலர் ஆகும். அதனால இதுக்கு அடுத்து நம்ம ஒரு பார்டர் கலர் ஒன்று அடிக்க போகிறோம். அது வந்து ஒரு பிளாக் கலரு. அதுக்கு வந்து நம்ம வந்து மாஸ்கிங் டேப் வந்து கிளியராக ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபினிஷிங்கில் ப்ரைமரில் என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதுதான் கடைசி வரையும் ஃபினிஷிங் வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிங்கர் பேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி எவ்வளோ ஃபினிஷ் பண்ணுறோமோ அப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சின்னதாக டச்சப் தான் வந்துன்னா பிடிச்சி பார்த்து நம்ம கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம 2வது பெயிண்ட் அப்ளை பண்ண வரும் ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. அது நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது ஃபினிஷிங் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் அடிக்கிறது கணக்கு பண்ணி நம்ம வந்து டேப் போட்டு விட்டுருக்கோம், மாஸ்கிங் டேப்பு. இந்த பார்டர் வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 2வது பேஸ் கலர் அடிச்சிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். அந்த பேப்பர்லாம் ஒட்ட தேவையில்ல, வேறு டேப்பை மட்டும் ஒட்டிட்டு அப்படியே கிழிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்டர் போடுறதுக்குள்ள ஐடியா இல்லை வீட்டுக்காரங்களுக்கு, 2வது தான் ஐடியா கொடுத்தாங்க. அதனால 2வது டேப் போட்டு வேண்டிய போச்சு. இது வந்து நம்ம பிளாக் கலர் எடுத்து இது வந்து நமக்கு என்சி பிளாக்கு. இது மெட்டாலிக் இல்லை, மெட்டாலிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ஓகே தான். இதுவும் அதே மாதிரி தான் தின்னர் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம அடிக்கும்போது வந்து பேப்பர் ஒட்டாத இடங்களில் வந்து ஸ்ப்ரே ஆகாத மாதிரி
நைஸாக வச்சு அடிச்சு விடணும். இதுவும் அதே மாதிரி 2 to 3 to 4 வரைக்கும் அடிக்கலாம். ஒரு கோட்டில் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து பிளாக் கலர் வந்து ஒரு கோட்டில் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 2 to 4 கோட் வரைக்கும் அடிச்சு விட்டுறது நல்லது. குவாலிட்டியாக இருக்கும். அப்போ தான் இது நம்ம மாஸ்க் டேப் போட்டு வந்து லைனாக கரெக்டாக விட்டணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா அந்த டேப் போட்டு வளைவு அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வாட விட்டு உடனே நம்ம இந்த மாஸ்கிங் டேப்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரொம்ப டைம் ஆகிட்டுனா ஒருவேளை நல்லா செட்டிங் ஆகிட்டுனா சில நேரம் பிச்சுட்டு வர வாய்ப்பு உண்டு. இது உடனே நம்ம அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனே கலத்துறது நல்லது. பார்த்தீங்கன்னா நம்ம 2 கலர் இப்போ அப்ளை பண்ணியாச்சு. என்ன ஒரு கலர் மட்டும் மிஸ் ஆகுது. அதுக்கு நம்ம மாஸ்க் டேப் போட்டு கொஞ்சம் சுற்றி உள்ளதை பேப்பர் போட்டு கவர் பண்ணணும். அப்போ தான் அடுத்த கலர் அடிக்கும்போது சுற்றி இடமா வராது, படாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் டேப் ஒட்டி பேப்பர் ஒட்டிடலாம். அடுத்து வந்து நம்ம கிரே கலர் அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் தான். இது மெட்டாலிக் கிரே. என்ன கலர் கிரேனா கேவிரான் கிரேன்னு ஒரு நேம். இதுவும் அதே மாதிரி தான் தின்னர் மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் அதே மாதிரி 3 to 4 கோட் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதுவும் பெயிண்ட் அப்ளை பண்ணி முடிஞ்சுன்னா இதுவும் உடனே வந்து நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கேட்டோட லுக் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் கலர் 3 கலரு. நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு 2 to 3 கோட் வந்து கிளியர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து என்ன கிளியர் அப்ளை பண்ண போகிறோம்னா எம்ஆர்எஃப்ல வந்து மெட்டல் கோட் கிளியர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து மேட் கிளியர், சைனிங் கிடையாது, க்ளோஸி இல்லை. இது வந்து ஹார்னர் மிக்ஸ் பண்ணக்கூடிய டபுள் பேக். இது ஹார்னர் வந்து 145 ml இருக்கும். மீதி பேலன்ஸ் வந்து 855 ml வந்து கிளியர் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து 2 to 3 கோட் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து எம்ஆர்எஃப் தின்னர் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து எம்ஆர்எஃப் தின்னர் வந்து 200 to 300 ml மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 கோட்டு அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 to 3 கோட்டு. அப்போ தான் அந்த கேட் இந்த கிளியர் அடித்தா தான் நமக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும்.
இது வந்து 1000 ரூபா ரேட் வரும் இந்த கிளியரு. இதுலேயும் குறைஞ்ச கிளியரும் இருக்குது. மெட்டாலிக் பெயிண்ட் வந்து நம்ம குறைஞ்ச இதுதான் அடிச்சிருக்கோம். ஆனால் கிளியர் கொஞ்சம் குவாலிட்டியாக அடித்தோம்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அது நம்ம மெட்டாலிக் பெயிண்ட்டுமே காருக்குள்ளே வந்து ப்ரைஸ் போன பெயிண்ட்டாக இருக்குது, அதுவும் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணிக்கிறது வந்து 550-600 ப்ரைஸில் உள்ளது தான் அப்ளை பண்ணியிருக்கோம் லிட்ரு. அதனால் கிளியராக வந்து நம்ம கொஞ்சம் குவாலிட்டி அடி பண்ணி அடிக்கிறோம். எம்ஆர்எஃப்லேயும் மெட்டாலிக் பெயிண்ட் உண்டு, அதுவும் 1000 ரூபா ப்ரைஸில் வரும். அது வேணாலும் நீங்கள் வாங்கி அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம வாங்கி அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து மேட்டுனால கிளியர் வந்து மொத்த பெயிண்ட் ஷைனிங்காக இருந்தாலும் சாஃப்ட் ஆயிரும் பார்க்குறதுக்கு லுக்கு. கிளியர் வந்து க்ளோஸி அடித்தோம்னா ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நீட்டாக அந்த ஷைனிங் மெட்டாலிக் ஷைனிங் வந்து ரொம்ப தெளிவாக ஃபினிஷிங்காக தெரியும். இது வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மெட்டாலிக் ஃபினிஷிங் வந்து சாஃப்டாக பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன தகவல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.